டிவிக்கே வந்ததுக்கப்புறம் நெறைய மாற்றத்த கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாற்றத்து கூட நான் சொல்லப்போற மாற்றத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால, கேரளா வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா விசிட் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ அப்படி ஒரு நாள் நான் கேரளா போனப்போ, நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த எலக்ஷன் கேம்பெயின் டைம்ல கேம்பெயினுக்காக அவங்க பண்ணியிருக்க போஸ்டர்ஸும், ஹோர்டிங் டிசைன்ஸும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ், ஃபாண்ட்டு, தலைவர்களோட ஃபோட்டோஸு இது எல்லாமே ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணி, ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதே தமிழ்நாட்ல வந்து ஒரு போஸ்டர்ஸ பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியா தான் நான் ஃபீல் பண்ணேன். அது எதுவுமே ரொம்ப அப்பீலிங்காவோ, இல்லாட்டி ரொம்ப பார்க்கறக்கு ரசிக்கும்படியா எதுவுமே இல்ல. இத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல, மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த தேடிட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயம் உங்கள தேடிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி, இது சம்மந்தமா எனக்கு ஒரு வீடியோ YouTubeல ரெக்கார்ட் 709 அப்படிங்கிற சேனல்ல விஸ்வா அப்படிங்கிறவர் தான் இந்த வீடியோவ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா இந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த வீடியோட லிங்க்க வந்து என்னோட பயோல குடுக்குறேன். நீங்க போய் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவ டிவிக்கே சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் உங்க கட்சிக்காக நீங்க பண்ண போற போஸ்டர்ஸ், டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழகா சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறோம்.